வணக்கம். என்னுடைய 5வது 6வது 7வது இந்த வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது கல்கி, டாக்டர் மூவா, இவங்க லக்ஷ்மி அம்மா அப்படின்றவங்களுடைய நாவல்லாம் படிச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு நான் +1 படிக்கிற அந்த தருணத்தில் எனக்குள்ளார கவிஞர் மேத்தா உட்கார்ந்துக்கிட்டேன். அவருடைய கண்ணீர் பூக்கள், உருவானம் இருசிறகு, ஊர்வலம் வருகிறார்கள் அப்படின்னு அவர்கள் வருகிறார்கள் நிறைய அவர்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு பாலகுமாரன் சாருடைய புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். சுஜாதா அவர்களுடைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அதே காலகட்டத்தில் அந்த 80களில் உச்சியில் நின்ன 3 தேவியராக நான் பார்த்தது எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா, அனுராதரமணன் மேடம், இந்துமதி அம்மா. இதில் நான் கையெழுத்து பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கும் போதே, புதிய வீணை அப்படின்னு கையெழுத்து பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கும் போதே சிவசங்கரி அம்மாவை பேட்டி எடுத்தேன். அதே போல் அனுராதரமணன் அவர்களையும் பேட்டி எடுத்தது மறக்க முடியாத அனுபவம். ஆனால் இந்துமதி அம்மாவை ஏனோ அந்த சமயத்தில் என்னால் தொடர்பு கொள்ள முடியலை. அவங்களுடைய தொலைபேசி எண் உள்ளிட்டது கிடைக்கல. இவங்களை பேட்டி எடுத்ததுக்கும் ஒரு விழாவில் சந்தித்தது காரணம். சந்தித்தோம், பேசணும், நாளைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் போய் எடுத்தோம். அது மாதிரி இந்துமதி அம்மாவை நான் சந்திக்கலை. அதற்கு பிறகு நான் பத்திரிகையிலிருந்து பாலகுமாரன் சார்ட்ட உதவியாளராக இருக்கும்போது இந்துமதி அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க பாலகுமாரன் சார் வீட்டில் பேசும்போது அவருடைய குடும்பத்தார் கூட, பாலகுமாரன் சார் குடும்பத்தார் கூட உட்காந்து பேசும்போது சந்திச்சிருக்கேன். அதற்கு பிறகு பல வருடங்கள் கேப்பு. 2007வது வருஷத்தில் நான் விகடனில் ஜாயின் பண்ணுறேன். சக்தி விகடன்கிற பத்திரிகையில் இருந்து பணியாற்றிட்டு இருந்தாலும் கூட என்னுடைய எழுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அவள் விகடன் பொறுப்பாசிரியருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு விஷயமா அசைன்மெண்ட்டு கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது எழுத்தாளர் இந்துமதியை பேட்டி எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் பேட்டி எடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அவங்க கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக ஒரு வனவாசம் போல் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படியா, ஏன் எழுதலை அப்படின்னாங்க. அந்த கருப்பு ரோஜான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ஆபாவானன் இவங்களும் சேர்ந்து அந்த படத்தை தயாரித்தாங்க. அதில் பல கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5-4 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றி அவங்கள்ட்டேருந்து பணம் இது பண்ணதை தாங்கிக்க முடியல. ஏமாத்துனதை தாங்க முடியல, ஏமாந்து போயிட்டோமேங்கிற வழியை அவங்களால தாங்க முடியல. அதனால் அவங்கள அதை எடுக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் எழுத்தாளர் இந்துமதி அம்மாவுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு நான் டயல் பண்ணி பேசினேன். இது மாதிரி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வேணால் வாங்க, உங்கள்கிட்ட பேசலாம், நீங்கள் பாலாகிட்ட இருந்தவரெல்லாம் ஞாபகம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் போன உடனே பேட்டி எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. நான் கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்ல கருப்பு ரோஜாவினுடைய கருப்பு பக்கங்களையும் வெறுப்பு பக்கங்களையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் எப்படி தோல்வி அடைஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு மனுஷி வெளிப்படையாக சொன்னது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க வீட்டு ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்தார். மம்மா இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். மம்மா இதெல்லாம் வேணுமா, ஏன் இதெல்லாம் இப்போ அப்படின்னு 10 முறை ஒவ்வொரு சம்பவங்களையும் இந்துமதி சொல்ல மம்மா மம்மா மம்மான்னு சொல்லிட்டு இருந்தவர் அவருடைய அன்பு கணவர் ரங்கன் சார். அவர் பேசுனாக்க காதலியே விழாது நமக்கு, அவ்வளவு சன்னமாக பேசக்கூடியவர். மம்மா அப்படின்னு தான் இந்துமதி அம்மாவை அவர் அழைப்பார். இந்துமதி அம்மாவுக்கு சொந்த தாய் மாமா அவர். இந்துமதி அம்மா இந்த உலகத்தில் பிறந்து அப்படி ஆஸ்பத்திரிலையா எங்கே பிறந்திருப்பாங்க, அப்படி பிறந்து அப்படி குழந்தை வந்துடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, என்ன பெண் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படி கேட்கும் பொழுதே ரங்கனுக்கு பொண்ணு வந்தாச்சு, ரங்கனுக்கு பொண்ணு பிறந்தாச்சு அப்படின்னு முடிவு பண்ணின விஷயம். 33 கோடி தேவர்களும் சேர்ந்து அன்னைக்கே ஒரு முடிச்சு போட்ட விஷயம்தான் இந்துமதி அம்மாவுக்கும் ரங்கன் அப்படிங்கிற அவருடைய தாய்மாமாவுக்கும் நடந்த திருமணம். கிட்டத்தட்ட 84-85 வருட ரங்கன் சாருடைய வாழ்க்கை முழுக்கவே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய சகோதரி வீட்டில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். அவங்க வீட்டில் போய் தான் இவங்க விளையாடி இருக்காங்க. அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாய் மாமாவுடைய பந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு தாய் மாமாவா
இந்துமதி அவங்களுடைய வாழ்க்கையில அவர் பூரணமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு கணவனா ரங்கன், மிஸ்ஸஸ் ரங்கன் அப்படிங்கிற இந்துமதி அம்மாவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சுது. இதை தவிர ரங்கன் அப்படிங்கிற அந்த மனிதர் ஒரு சிநேகிதனா இருந்தார், உற்ற தோழனா இருந்தார். ஒரு ஒரு எல்லா விதமான பந்தங்கள் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அந்தந்த பந்தங்களாகவே அவர் மாறி ஒவ்வொரு தருணத்திலையும் இந்துமதி அம்மாவுடைய வளர்ச்சியில அவர் பங்கெடுத்துக்கிட்டார். அவருக்கும் எழுத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, அவர் அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரிலாம் வச்சிருந்தாலும் கூட, ஆனா முழுக்க முழுக்க இந்துமதி அம்மாவுடைய உலகத்துக்குள்ளார இவர் தன்னை இணைத்து கொண்டு அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கி 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 இந்துமதி அம்மாவுடைய வளர்ச்சிக்கு அவர் எந்த இடையூறும் செய்யாமல் இருந்தாருங்கிறதே மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கிற கணவன் தம்பதிமார்கள்லாம் பார்க்கணும், அவசியம் புரிஞ்சுக்கணும். அந்த ரங்கன் சார் என்கிட்ட ஒரு தடவை இந்துமதி அம்மா சொன்னாங்க, இந்த படிக்காத மேதை படத்துல எங்கிருந்தோ வந்தான் ரங்கன் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அது எனக்காக எழுதுனதுன்னு நினைக்கிறேன் ராம்ஜி. ஏன்னா எனக்கு ரங்கன் அப்படித்தான் அப்படின்னு தன்னுடைய கணவரை பத்தி அவங்க சொன்னாங்க. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இதை என்னால மேற்கொண்டு இந்த வரிகளை என்னால யோசிக்கவே முடியல. சில பாடல்கள், சில வரிகள் வெறும் பாடல்களாகவோ வெறும் வரிகளாகவோ நம்ம கடந்துட முடியாது. தரையில் இறங்கும் விமானங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கவிதைத்தரமான தலைப்பு, எத்தனையோ கதைகள், எத்தனையோ நாவல்கள், எத்தனையோ கதாபாத்திரங்கள், எத்தனையோ வாழ்வியல்கள். இங்க வந்தவாசிக்கு பக்கத்துல, செய்யாருக்கு பக்கத்துல மேல் நர்மா அப்படிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு மயிலாப்பூருங்கிற ஒரு முக்கியமான பகுதியில, ராதாகிருஷ்ணன் சாலைக்கு ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில வாழ்ந்து இன்னைக்கு தன்னுடைய கணவரை இழந்து நிற்கிற இந்துமதி அம்மாவை நான், கிருத்திகா 2 பேரும் போய் பார்த்து ஆறுதல் சொல்லும்போது, ஆறுதலை எங்களுக்கு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களால் அவங்கள்ட்ட பேச முடியலை. மம்மா மம்மான்னு இனிமே யார் கூப்பிடுவா ராம்ஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் நான் உடஞ்சி எங்கே அழுதுருவனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்துமதி அம்மா, அதான் எழுத்தாள மனசு, அதுதான் பண்பட்ட பக்குவப்பட்ட மனசு. அவங்க இந்த கயிறு எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி இந்த கயிறை கேட்டாங்க. இது காசியிலேருந்து நண்பர் வாங்கிட்டு வந்த கயிறுமா அப்படியா? இது மாதிரிதான் தடிமனா கயிறு போட்டுக்கணும்னு ஆசை ராம்ஜி, நான் இதை போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை மாதிரி நான் என் கணவருடைய பிரிவெல்லாம் நான் தாங்கிப்பேன் தெரியுமில்ல, நான் ஒன்றும் தைரியசாலி தான் தெரியுமில்ல அப்படின்னு ஒரு பொய்யாக நடித்து கொண்டிருந்த அந்த இந்துமதி அம்மாவை பார்க்கும்போது எனக்கு இன்னும் துக்கம் நெஞ்சை அடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்துமதி அம்மா, பாலகுமாரன் சார் எனக்கு எப்படி அப்பா ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல நான் வச்சு பார்க்கறனும், அதே போல இந்துமதி அம்மா ஒவ்வொரு தருணத்திலையும் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கீச்சு கீச்சு கீச்சுங்கிற அந்த குரலே வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அவங்கள நம்மளை திட்டி பேசினாலும் கூட நமக்கு சந்தோஷமாயிடும். அந்த இந்துமதி அம்மா பல முறை எனக்கு பேசுவாங்க, ராம்ஜி நீ ஃபேஸ்புக்ல எழுதுறீல அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா போடு அப்படின்வாங்க. நீ இப்ப இன்னைக்கு ஒரு 10 வரி எழுதினில, இதையே ஏன் ஒரு 4 பக்க கட்டுரையா எழுதக்கூடாது? ரொம்ப பிரமாதமா இருக்கு ராம்ஜி. இப்ப நீ உன்னுடைய குரல்ல நான் என் ஃப்ரெண்டு பாலாவை பார்க்குறேன். பாலாவும் நானும் பயங்கர ஃப்ரெண்டு தெரியுமில்ல. பாலா, நான், சுப்பிரமணிய ராஜு அவங்கெல்லாம் பயங்கர தோஸ்து. பாலாவுக்கு நான் எத்தனை தடவை சிகரெட்டுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய பாலியங்களை, அவங்களுடைய எழுத்தாளர் வட்டங்களை, எழுத்தாளர் நண்பர்களை எல்லாம் அவங்க சொல்லும்போது, அதுவும் பாலகுமாரன் சார் பத்தி என்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பும் ஆனந்தமும் கிடைக்கும். அந்த இந்துமதி அம்மா வந்து கணவரை இழந்து அந்த ரங்கன் சார் அப்படிங்கிற அந்த அற்புதமான மனிதரை இழந்து நிற்கும்போது போய் கைப்பிடித்து பேசாம ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்தது தான் என்னால் முடிஞ்ச விஷயமா இருந்தது. அந்த ரங்கன் சார் அற்புதமான மனிதர். அந்த மம்மா அப்படின்னு இந்துமதி அம்மாவை இனி கூப்பிடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இந்துமதி அம்மா கூடவே 2 கலந்ததாகத்தான் நான் ரங்கன் சாரை நினைக்கிறேன். எங்கிருந்தோ வந்தான், ஆனால் எங்கேயும் போயிடலை அந்த ரங்கன் சார். இங்கிவனை யான் பெறவே. உண்மையிலேயே இந்துமதி அம்மா தவம் செய்து, எழுத்தை எப்படி தவம் செய்து எழுதினார்களோ அதுபோல இங்கே தாய் மாமனான
அந்த ரங்கன் சாரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்குவனை யான் பெறவே ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் தவம் செய்து புண்ணியம் பெற்றது தான் அப்படி ஒரு அழகான அற்புதமான அன்பான கணவர் கிடைச்சிருக்கார். ரங்கன் சார் உங்களுடைய ஆத்மா எல்லோரையும் வழி நடத்தணும், முக்கியமாக இந்துமதி அம்மாவை வழி நடத்தும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இந்துமதி அம்மா மம்மான்னு உங்களுக்கு ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் திசையை பாருங்க, அங்கே சூட்சமமாக ரங்கன் சார் நின்றுட்டு இருப்பார், உங்கள் தாய்மாமன் நின்றுட்டு இருப்பார். வணக்கம்.